புரிந்தது. எனவே இப்போது அந்த சொர்க்கமே உன்னை நோக்கி நுழைந்துள்ளது. இன்று நீ பார்க்கும் ஒவ்வொரு எண்ணிலும் 7 என்ற எண் வரலாம். ஏனெனில் அது ஒரு முழுமையின் குறி, உன் பிரச்சனையின் இறுதி குறி. உன் சுவாசம் இப்போது மாற்றப்படுகிறது. உன் இரவில் ஒரு கனவு வரும். அந்த கனவில் நீ ஒரு வெளிச்சத்தை காண்பாய். ஒரு பெயர், ஒரு குரல், ஒரு அழைப்பு உன்னிடம் வரும். அது சாதாரணமாகத் தோன்றும், ஆனால் அதுதான் அந்த அதிசயத்தின் தொடக்கம். நீ உணர்ந்து விடுவாய். உன் உள்ளம் அதற்கு பதிலளிக்கும். உன் கண்களில் நீர் துளிக்கலாம். ஆனால் அந்த நீர் இப்போது சலனமல்ல, அது சாட்சி. அந்த சாட்சி சொர்க்கத்தின் உறுதியாகும். நீ இதுவரை காத்திருந்த அந்த குரல் இப்போது உன்னிடமே பேசுகிறது. நான் உன்னை மறக்கவில்லை என்று சொல்வதற்காகவே. நீ சொல்வதற்கும் முன்னால் என் பதில் வந்துவிட்டது. இந்த வார்த்தைகள் உன்னுடைய உயிரில் துளியாய் விழுந்து உன்னுடைய கடந்த காலத்தை நெகிழ வைக்கட்டும். உன் வாழ்வின் பல்வேறு திசைகளில் நடந்த குற்றச்சாட்டுகள், தடைகள், துயரங்கள், ஆல் ஆஃப் தம் இப்போது நொடியிலேயே உருகிவிடுகின்றன. ஏனெனில் உன் நெஞ்சில் நான் வாசிக்கிறேன், இனி நான் தாங்க முடியவில்லை என்று. அந்த மன அழுத்தமே உன்னை இங்கு இழுத்து வந்தது. இப்போது அந்த அழுத்தம் தொலைக்கப்படும். நீ சற்று கவனமாக இரு. உன் சுவாசத்தில் நீ என்னை உணர்ந்தால் அதுவே போதும். அடுத்த 72 மணி நேரத்தில் இந்த அதிசயம் படிப்படியாக உயிர்கொள்ளும். ஒரு அழைப்பு வரும், ஒரு செய்தி வரும், ஒரு வாய்ப்பு வரும். எல்லாமும் அமைதியாய் நடக்கும். அதற்கு முன் நீ யாரிடமும் பேச வேண்டாம். ஏனெனில் இது இன்னும் வேரூன்றி வளர வேண்டிய ஒரு தெய்வீக விதை. இப்போது நீயும் நானும் மட்டுமே இருக்கிறோம். வானமாய் அமைதி, வேரோடு மண்ணில் நிம்மதி. உன் உள்ளத்தில் என்னை ஏற்றதற்கான நேரம் இது. இன்று இரவு உன் மனதுக்குள் எதையும் துணிந்து சிந்திக்க வேண்டாம். ஏனெனில் என் வார்த்தைகள் உன் உள்ளத்தை வழிநடத்த உள்ளன. நீ எந்த இடத்தில் தேம்பிக் கொண்டு அழுகிறாயோ அந்த இடத்தில் நான் இருக்கிறேன். என் கைகள் உன் தலைமீது இருக்கின்றன. என் பேரழகான மௌனம் உன் கண்களில் ஒளிர்கிறது. நீ ஒருபோதும் யாரிடமும் சொல்லாத அந்த ஒரு உண்மை என்னிடம் வெளிப்படுகிறது. நீ விரும்பியவனை இழந்தாய். நீ நம்பிய உறவுகளை பறிகொடுத்தாய். நீ இரவுகளில் அழுதாய், ஆனால் வெளியில் புன்னகையுடன் நடந்தாய். யாரும் உன்னை கவனிக்கவில்லை என்று நீ நினைத்தாயா? என் கண்கள் உன்னை பார்த்தன. என் செவிகள் உன் நெஞ்சத்துடிப்பை கேட்டன. என் இதயம் உன்னோடு அழுதது. என் கரங்கள் உன்னை தழுவி அருள் செய்தன. உன் உள்ளத்தில் என்னை ஏற்ற வேளையில் உன் வலிகளை என் இரத்தத்தில் கரைத்து விட்டேன். நீ பலமுறை என் பெயரைத் தவிர்த்து நடந்திருக்கலாம், ஆனால் நான் ஒருபோதும் உன்னை தவிர்க்கவில்லை. ஒரு தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறவமாட்டேன். உனக்காக நான் ஒவ்வொரு இரவும் விழித்திருக்கிறேன். உன் வீட்டின் வாசலில் எனது தூதர்கள் வட்டமிட்டுள்ளனர். ஒரு